வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து ஒரு தடல் புடலாக ஒரு கடல் உணவு அதோடு சேர்ந்து வந்து நல்ல ஒரு நாட்டுக்கோழி இறைச்சி அண்டு பலவிதமான சமையல் தான் சமைக்க போகிறோம். அதுவும் சமைக்க ஆரம்பித்ததே வந்து இன்றைக்கு விடிய ஒன்றுனாக்கா ஒரு 8 மணிக்கு தானே. 8 மணிக்கும் கூட 9 மணி ஆயிடுது. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிக்கொள்ளணும். கிட்டத்தட்ட என்ன ஒரு இந்தளவில் சின்னல்ல பார்த்த உறவுகள் வந்து இவ்வளவு காலத்துக்கும் பிறகு எங்களை அடிக்க வருகிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30-32 வருஷத்துக்கு பிறகு எங்களை சந்திக்கிறதுக்காக வருகிறோம். நிறைய பேர், கொஞ்சம் இல்லை ஒரு 10-12 பேர் கிட்ட வருகிறோம். ஒரு விதத்தில் வந்து அவை தூரத்து உறவினர்கள் தான். அவையில் வந்து கூடுதலாக அவையில் வந்து என்னென்னு சொல்கிறது, காணொலிகள் பார்த்தா பிறகுதான் தெரியும் உறவினர்கள். அப்போ அவையில் வந்து இப்போ திடீரென காலமாக தான் கோல் பண்ணியிருந்தவை 8 மணிக்கு இப்போ உங்களடியில் நாங்கள் வரப்புறோம்னு சொல்லி, அப்போ சரி அதுக்கு பிறகு தான் நாங்களும் கதைச்சு அவைகளுக்கான ஒரு மதிய சாப்பாடு தான் செய்ய இருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். ஏன்னா வேலை நிறைய இருக்குது, கடகடன்னு நாங்கள் சமைக்க வேணும். இப்போவே கிட்டத்தட்ட 10:30 ஆகுது. நாங்களும் போய் சந்தைக்கு போய் மரக்கறியாக இருந்தாலும் சரி மச்சங்கள் எல்லாமே வேண்டி கொண்டு வந்துட்டோம். எல்லாம் மீன்கள் அதெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டோம். இனி கடகடன்னு நாங்கள் சமையலை பார்ப்போம். அதை விட இப்போ அவைகளுக்கு வந்து கூடுதலாக எங்களை காணொலியெல்லாம் பார்த்து கொள்றவையால் இன்னர்லானண்டு ஓரளவுக்கு தெரியும். இப்போ அம்மா அப்பாவுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் அவையால். இன்றைக்கு தான் நாங்கள் சந்திச்சு கொள்ள போகிறோம். அப்படியே தொடர்ந்து பார்ப்போமே எனக்கு காணொலியா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைத்தங்காய் பால் கறி முதல் பால் எல்லாம் விட்டாச்சு. இது இறக்கி போட்டு தேசி புளி விட வேணும். நல்ல ஒரு திக்கான பால் கறியாக தான் இருக்குது. அதோட இஞ்சால நாட்டுக்கோழி இது வெள்ளடியன் கோழி வெள்ளடியன் சாவல்னு சொல்லி சொல்லணுமே. இப்போ வந்து அது நல்லா அவிஞ்சிட்டுது. தூள் சேர்த்தாச்சு. தூள் போட்ட அப்புறம் நல்லா அவிய வேணும் எங்களுக்கு. இது வந்து நாங்கள் பால் கறி இறக்கி கொள்வோம். அப்படியே இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாஜிக்குள்ளே வந்து நண்டு தான் வைக்க போகிறோம். நண்டு கொஞ்சம் கூடாண்டபடியே பெரிய தாஜிக்கு வச்சுருக்கிறோமே. நண்டெல்லாம் மட்டும் உடைச்செல்லாம் எடுத்து கழுவியெல்லாம் எடுத்துட்டேன். தாஜி அப்படியே சூடாகட்டும். என்ன ஒரு மாற்றம் வேண்டா. இப்போ இதில் வந்து முதல் கணவாயை வைப்போம். கணவாயை வச்சு எடுத்து போட்டு நண்டு சட்டிக்கு வச்சா நீங்கள் சாப்பிட்டு கொள்ள மாட்டீங்களே. இப்போ அதனால் வந்து முதல் கணவாயை பிரட்டி எடுப்போம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுக்கொள்வோம். நானும் மறந்து போனேன். கணவாயத்து பிறகு எங்கள் அம்மா தான் சொன்னவன். சரி சூடாகட்டும். அப்படி எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டுக்கொள்வோம். அதோட வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அப்படியே வதம் கட்டுங்க. உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கழுவி வச்சிருக்கிற கணவாயை சேர்த்துக்கொள்வோம். கனவா எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு வரதுக்கு இதையும் இப்படியே மூடி விடுவோம். இறைச்சி குழம்பு வந்து எங்களுக்கு அப்படியே ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் குழம்பா, இந்த நாட்டுக்கோழி தானே, அப்போ அதனால் வந்து கொஞ்சம் குழம்பா வச்சுருக்கிறோம். இறைச்சி கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் நாங்கள் தேசி புளி சேர்த்துக்கணும். இந்த இறைச்சி கொள்வோம். வேறு கணவாயம் வந்து எங்களுக்கு அவிஞ்சிருக்கு. கணவாயம் அவிஞ்சிட்டேன். ஒரு கணவாய் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே அப்படியே எல்லாம் அவிஞ்சு வந்து வந்துருந்தாருங்க. இது வந்து ஊசி கனவா, ஓட்ட கனவாயும் இருக்குது. ஊசி கனவா தான் நல்லது. ஓட்ட கனவா என்னென்னா கொஞ்சம் அந்த சமைக்கிற இந்த பக்க பிரச்சனை இருக்குது. அதனால வந்து ஊசி கனவா 2 அடுப்புலையும் நடந்து கொண்டிருக்கு சமையல். கனவா கறிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுவேன். இதோட வந்து கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். உப்பு தூளெல்லாம் சேர்த்தாக்க நம்ம அவிய எடுக்கும் வீட்டில். அதுக்கு இப்போ வேலையில இப்போ என்ன பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நாங்கள் நண்டு கறி தான் வைக்க போகிறோம். நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். பெண்ணை வந்து அப்படியே சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கடுகு பிரிஞ்சிடும். வெந்தயம் வந்து கூட போட்டுக்கொள்ளலாம் நண்டு கறிக்கு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். நண்டு கறியோட சமையல் முடியுதோ? ஓ, எல்லா சமையலையும் காட்டிக்கொள்ளையில நாங்கள் அப்படியே வதங்கட்டுங்க கொஞ்சம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கிற நண்டை வந்து சேர்த்துக்கொள்வோம். நீலக்கால சின்ன சைஸ் நண்டு. ஆனால் பெரும்பாலும் சின்ன நண்டுகள் தான் இருந்தது. என்ன பெரிய நண்டு எல்லாம் இப்போ ஏற்றுமதிக்கு போகுது ஓரளவுக்கு. ஒரு டைம் இல்லை, எல்லாம் இந்த அளவு நண்டு தான் இருந்தது. நண்டுக்கு தேவையான உப்பை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். இப்போவே கால் நல்லா நிறம் மாறி கொண்டு வருது. என்ன நண்டுங்களுக்கு அப்படி அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கு அந்த மூடி எடுத்தாங்க இருக்கும். இப்போ வந்து நண்டு எங்களுக்கு அவிஞ்சிருக்கேன். அப்பா அப்படியே நிறம் எல்லாம் மாறி தண்ணியும் எல்லாம் மத்தி கொண்டு வந்துட்டு ஏன்னா இப்போ என்ன செய்யப்படுறோம்னா நண்டு கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நண்டு கறி பொதுவாகவே நண்டு சாப்பிட்டா அப்படியே நல்ல உரைப்பாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாங்கள் உரைப்பை குறைச்சி போடுவோம், வெயில் வைக்க தானே. என்ன காணுமேண்ணா. ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து இப்போ தண்ணி கறியாக இல்லாமல் கொஞ்சம் பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறேன் நண்டு குழம்பையும். அப்படியே நல்லா வடிவாக கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுங்க, கொஞ்சம் மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு அப்படியே கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், அதை வந்து விட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து உள்ளி மிளகு அதோட நச்சீரகமெல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். மற்றது வந்து நண்டு கறிக்கு வந்து கட்டாயம் வந்து முருங்கை இலை இருக்குல்ல, அது போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரைக்க வந்து நாங்கள் இறக்குற பருவத்தில் முருங்கை இலையை போட்டால் சரி. கொஞ்சம் கொதிச்சு பார்த்துட்டுங்க எங்களுக்கு. இப்போ வந்து நண்டு கறியாக இருக்கா இறக்கி பார்ப்போம். அப்புறம் இருக்கா நல்லா கொதிச்சுக்கிட்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் முருங்கை இலை இருக்குதானே, அதை வந்து இப்படியே தூவி போட்டு அப்படியே பிரட்டி விட்டாலே அந்த சூட்டுக்கு வந்து அவிஞ்சிடும் இருக்கமில்ல. இது வந்து வயிற்றுகளுக்கு செய்தாலும் மட்டும் தான் இந்த முருங்கையில் வந்து சேர்த்து கொள்வது. இனி வந்து நண்டு குழம்பை நாங்கள் இறக்கி எடுப்போம். என்ன ஓ, சின்ன நண்டு தான் நான் அகப்பையில் ஒன்று தான் பெருகுது. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சமையல் வந்து முடிஞ்சு. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பொன்னி அரிசி ஸ்டோரு, அதில் வந்து 2 சோறு சமைச்சிருக்கிறோம். இதில் வந்து புழுங்கல் அரிசி, அதாவது குத்தரிசின்னு சொல்லிக்கொள்வோம், அந்த சோறும். இதில் பார்த்தீங்கன்னா கேரட், அதோட வந்து வெங்காயம், அன்னாசிக்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு சம்பல். இதில் பார்த்தீங்கன்னா முருங்கையில் வர, அதோட பார்த்தீங்கன்னா நல்ல பைத்தங்காய் பால் கறி, நல்ல பிரட்டல் பால் கறி இளநீர் அவிய விட்டு அதோட வந்து கட்டி முதல் பாலாக விட்டு நல்ல ஒரு பால் கறி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கனவா பிரட்டல் அப்படியே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டுக்கோழி
அது வந்து குழம்பு, அது நல்ல பிரட்டர் குழம்பா வந்துட்டு தானே. இந்தியாவில் நண்டு குழம்பு, இப்படி நண்டு குழம்பு, நண்டுக்கு சட்டி காணாது, அதனால் வந்து 2 சட்டிக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா நல்ல மீன் பொரியல் வந்து பொரித்து வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து தூள், மஞ்சள் தூள், அதோட உப்பு எல்லாம் சேர்த்து பொரித்து வச்சுருக்கு. இதுதான் எங்களோட சமையல். அப்போ நாங்கள் வந்து இனி வந்து ஆக்கள் வந்த பிறகு சாப்பாடு கொடுப்போமே. ஆக்கள் கிட்டத்தில் வந்துருப்பேன் நம்மளுக்கு நம்ம சொன்னவே. அப்படியே தொடர்ந்து பார்ப்போமோ. இப்போ என்னென்றால் இடத்தை மாற விட்டுட்டி நாங்கள் வந்து ரோட்டில் கூட்டி கொண்டு போகிறோம் வேணா போவோம் போட்டு அடிக்கி. இப்போ வந்து பார்த்தீங்களென்றால் ஆக்களை கூட்டி கொண்டு வந்தாச்சு ஏன்னா பாதை மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டினா அவைகளுக்கும் தெரியல, டிரைவரும் புதுசு. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்கோ.